இது நம்ம ஸ்கூல் மச்சி. வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 3rd யூனிட் 3rd ப்ரோஸ் பார்க்க போகிறோம். எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். இது ஒரு உமனுடைய பவரை காமிக்கிறதுக்காக எம்பவரிங் உமன் ஒரு 6 பெண்கள் இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க 254 நாட்கள். 2017 டிஃபென்ஸ் மினிஸ்டர் துவக்கி வச்சு அவங்க 6 பேரும் இது எதுக்காக இந்த பயணம், இந்த உலகத்தை எதுக்காக சுற்றி வந்தாங்கன்னா உமன் பவரை காமிக்கிறதுக்காக இந்த ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற ஒரு படகுல அவங்க 6 பேரும் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க 6 பேர் தான் அந்த விமன் டீம். 254 days தனியாக இந்த உலகத்தை சந்திச்சிருக்காங்க, தனியாக சுற்றி வந்திருக்காங்க. இதுதான் அவங்க சுற்றி வந்த ரூட். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது கோவாவில், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போனாங்க. இதுதான் அவங்களோட ரூட் மேப். அப்புறம் நியூசிலாந்தில் ஒரு போர்ட்டு, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்காவில் ஒரு போர்ட்டு, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு போர்ட், தென் கோவா ரீச் ஆகிட்டாங்க. டோட்டலி 254 days. ஐஎன்எஸ்வி தாரிணியில் இந்த பொண்ணுங்க ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே லைவாக நமக்கு வந்தது தான். ஸோ இந்த 6 பொண்ணுங்க போல்டாக 254 days ட்ராவல் பண்ண ஒரு சின்ன வீடியோ. லெசன் போகலாம். வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? ஐஎன்எஸ்வி தாரிணி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். அதனோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். நேவல்ங்கிறது கடல் வழி பயணமாக நம்ம பண்ணுறது, அதோட ஷிப் வெசல். வெசல்ங்கிறது இங்கே போட். தாரா தாரிணி இஸ் த பேட்ரான் டெய்டி ஃபார் sailors and is worshipped for safety and success at sea. சில தாரா தாரிணிங்கிறது ஒரு கடவுள் வழிபாடாக ஒடிசாவில் அவங்க அது வெளியில் பயணம் செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம சேஃபாக போயிட்டு வருவோங்கிற ஒரு கடவுள் அங்கே ஒடிசாவில் அவங்க கும்பிடுறது. அதனோட நினைவாக இந்த ஷிப்புக்கு இவங்க இந்த பேர் வச்சுருக்காங்க. தாரிணி இஸ் a second sailboat and the Indian Navy. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு செயில் போட் இவங்க வச்சுருந்தாங்க. அது மென் ட்ராவல் பண்ணது. பட் இது உமன் ஐஎன்எஸ்வி தாரிணி, ஒன்லி ஃபார் உமன் தே ஸ்டார்டட். த ஃபர்ஸ்ட் பீயிங் த ஐஎன்எஸ்வி மஹதி. அந்த முதல் போட்டுக்கு பேர் ஐஎன்எஸ்வி மஹதி. இது 2வது போட் ஐஎன்எஸ்வி தாரிணி. இட் இஸ் a 55-foot sailing vessel built indigenously in India by Ms. Aquarius Shipyard Private Limited located in Goa. இது கோவாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு போட்டு. 55 அடி நீளம் கொண்ட ஒரு போட்டு. ஒன்லி ஃபார் இந்த ட்ராவலுக்காக, சர்க்கம் நேவிகேஷனுக்காக இவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணி ஒரு கடவுள் பேர். இது ஒடிசாவில் இருக்கிறது. மெயினாக தாரிணி மீன்ஸ் போட். தாரா தாரிணி அண்ட் சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு பேர். அது ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு இது, சேவியர். அதனால் இந்த பேரை அவங்க வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு பேர் இவங்க வச்சுருக்கிறது நவிகா சாகர் பரிக்ரமா. நவிகா நியூ, சாகர்னா கடல், ஹிந்தியில் எதுக்கு பேர் வச்சுருக்காங்க நவிகா சாகர் பரிக்ரமா. இந்த ப்ராஜெக்ட் உடனே அவங்க நிறைவேற்றல. அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அதை பண்ணாங்க. நவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் த நேஷ்னல் பாலிசி ஆஃப், எதுக்காகனா எம்பவர் உமன், பெண்களுடைய அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய எம்பவர் கொண்டு வரக்காக இந்த ப்ராஜெக்டை அவங்க கொண்டு வந்தாங்க. இது மூலமாக அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம கொண்டு வர முடியும். உமன் சக்தியை கொண்டு வர முடியும். தட் இஸ் நாரி சக்தி, உமன் பவர் தே ப்ராட் இட். கவர்மெண்ட் நம்பினாங்க இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. செட் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் சுனில் லம்பா இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச். ஸோ உமன் ஒரு சாதாரணமானவங்க கிடையாது, அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சுனில் லம்பா சொன்னார்.
இந்த ப்ராஜெக்ட் மேக் இன் இந்தியா மூலமாக கொண்டு வந்தாங்க, அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்காகவே இண்டிஜினியஸே அந்த ஐஎன்எஸ்வி தாரணியை அவங்க பில்ட் பண்ணாங்க. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. அதாவது எந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் இல்லாமல் அதில் இருக்கிற கன்வென்ஷனல் எனர்ஜி மூலமாக, அதாவது விண்ட் எனர்ஜி மூலமாக அதுக்கு ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக அந்த காற்றை வச்சே அதுக்கான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த போட் செயில் ஆகும். எமர்ஜென்சினா அவங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் விண்ட் எனர்ஜி மூலமாக பண்ண முடியும். அதில் எல்லாமே மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வெதர் ரிப்போர்ட் அதுக்கு வந்து உடனுக்குடனே வரும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஒன்லி இட் இஸ் பில்ட் ஃபார் திஸ் செயிலிங், சர்க்கம்நேவிகேஷன் செயிலிங்காக இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட், வெதர் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த மெரைன் பொல்யூஷனை பற்றி எவ்ரிதிங் அது வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல்லி டெக்னாலஜிக்கல் போட்டாக அது உருவாக்குனாங்க. இந்தியன் நேவி 6 விமன் க்ரூ, அந்த டீம் வந்து 6 மெம்பர் கொண்டது டீம். அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அந்த டீமோட லீடர் ஒரு பொண்ணு இருக்காங்க. மற்ற 6 பேர் யார் யாருன்னா, லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி, இவங்க தான் அந்த டீம் லீடர் கமாண்டர். The all women team has also Lieutenant Commander Prathipa Jamwal, Lieutenant Commander Swati Pratipalli, Lieutenant Aishwarya Bodapatti, Lieutenant Sri Vijaya Devi and Lieutenant Payal Gupta. ஸோ இதுதான் அவங்க டீம். இதில் வர்த்திகா ஜோஷி தான் இந்த டீமோட லீடர். The crew started their voyage on 10th September 2017. ஸோ 10th September 2017 கோவாவில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது யார் வந்து ஃப்ளாக்ட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த டைமுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2017 இருந்தது நிர்மலா சீதாராமன். அவங்க தான் துவங்கி வச்சாங்க. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டே விச் வுட் பி மார்க்ட் இன் த நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் குளோபலி. அந்த இது ஒரு 5 ஸ்டாப்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. எதுக்காகனா, அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஏதாவது தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அதை ரீஃபில் பண்ணிக்கிறதுக்காக அந்த 5 ஸ்டாப் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டாப். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் இங்கே போனாங்க, சுற்றி வந்து இங்கே வந்தாங்க, அப்புறம் இங்கே வந்தாங்க, அப்புறம் நேராக கோவா ரீச் பண்ணாங்க. ஸோ அவங்க போன அந்த 5 ஸ்டாப் எதுனா, ஃப்ரெமண்டன் ஆஸ்திரேலியாவில், லிட்டிலன் நியூசிலாந்து, போர்ட் சாண்ட்லி, ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. இது ஃபாக்லாண்ட்ஸ் வந்து நியர் டு சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த 5 ஸ்டாப்பில் அவங்க வந்து நிறுத்தி ரீஃபில் பண்ணாங்க. எதுக்கானா, ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் இஸ் ஆஸ் நெசசரி. ஏதாவது ஒரு போட்டில் சின்ன பிரச்சனைனா அது சரி பண்ணுறதுக்காக. பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018, அதுக்கு முன்னாடி இது இருந்துச்சு. தே வெண்ட் அரவுண்ட் த குளோப் வித்தின் 254 days. ஸோ டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்ட நாட்கள் 254 days அண்ட் ரீச்ட் கோவா போர்ட். செப்டம்பர் 2017 ஸ்டார்ட் பண்ண இந்த பயணம் அவங்க எப்போ முடித்தாங்க அப்படின்னா 21 May 2018. ஸோ ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு ரொட்டீன் ஒர்க்லேயே இருந்த விமன் டீம் இதை வந்து பிரேக் பண்ணி அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு சோலோ சர்க்கம் நேவிகேஷன் நடந்துச்சு. யார் பண்ணாங்கன்னா, கேப்டன் திலீப் டாண்டே பண்ணார். எப்போன்னா August 2009 19th அதிலிருந்து டு May 19th 2010 வரைக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு செயில் போட் ஐஎன்எஸ்வி மகதி, அதுக்கப்புறம் ஐஎன்எஸ்வி தாரணி. இவங்க தான் விமன் டீம் செகண்ட் டைம் பண்ணாங்க. இந்த லெசன் ஒரு இன்டர்வியூ இருக்க மாதிரி இருக்குது. வர்த்திகா ஜோஷி கிட்ட கேட்குறாங்க. இந்த லெசனே அது மாதிரி தான், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இன்டர்வியூ கேட்குறாங்க. ஹவு வெல் வே யூ அக்வைண்டட் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். ஸோ நீங்கள் ஒரு செயில் போட்டை போகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, எந்தளவுக்கு அது உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி, none of us was acquainted with the sailboat or ocean going boat. எங்களுக்கு யாருக்குமே அதுக்கு முன்னாடி அது நாங்கள் ஓட்டினதில்லை, எங்களுக்கான அனுபவமும் இல்லை.
none of us had sailed before. நாங்கள் ஓட்டினதும் இல்லை. nor a woman officer allowed entry in combat platform as it. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெண்ணும் எங்களை அலோவ் பண்ணினதும் இல்லை. ஆஃபீஸர்ஸ் ஆர் allowed. At first it was difficult to take a boat out to sea. முதல்ல எங்களுக்கு வந்து இது ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு செயில் பண்ணுறதுக்கு. ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் we slowly built up it through 3 years of training. ஆனால் மொத்தமாக எங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி ஒரு போட்டை எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சினா எப்படி டேக் அவுட் பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறதுக்கு 3 வருஷம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. Can you tell us about the training you had undergone before this expedition? இந்த ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு இன்டர்வியூ கேட்குறாங்க. We started with some theoretical course on navigation, communication, weather prediction. ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நேவிகேஷனை பற்றி, கம்யூனிகேஷன், அதாவது கடலில் இருக்கும்போது எப்படி வெளியில் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அந்த வெதரை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, மழை வருமா காற்று வருமா, எதையும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறது எல்லாமே தியரட்டிக்கலாக எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். கண்டிப்பாக கிளாஸ் ரூமில் வந்து சொல்லிக் கொடுத்த அந்த தியரியும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். செயிலிங் அவுட் சைட் படகுல நாங்கள் ஓட்டும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. So we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies and when the weather gets rough. If there is a medical emergency and training was needed in the tactical aspects as well. எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதாவது எமர்ஜென்சினா போட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ரிப்பேர் பண்ணணும், வெதர் ரஃப்பாக இருந்துச்சுன்னா எப்படி போட்டை வந்து அதை கவிழாமல் ஓட்டுறது, மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா இந்த 254 நாட்களும் வெளியாட்கள் யாரும் அவங்கள போய் பார்க்க போகிறதில்ல, அவங்க மட்டும்தான் அவங்கள டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து டாக்டிக்கலாக எப்படி வந்து அது வந்து டாக்டிக் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்தாங்க. அவங்க இந்த 3 வருஷத்தில் கற்றுக்கிட்டாங்க. ஜோஷி சொன்னாங்க. இப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. We underwent our basic sailing training course in Mumbai at the Training Naval Watermanship Training Center INWTC. மும்பையில் ஒரு ட்ரைனிங் சென்டரில் இது வந்து பேசிக்கான திங்ஸ் எப்படி வண்டி ஓட்டணும், அந்த போட் ஓட்டணும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. ஸோ ஃப்ரம் கொச்சியிலேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. We even sailed INSV Magadhi to Mauritius 2016 and 17. முதல்ல எடுத்தோன்னே அவங்களால ஐஎன்எஸ்வி தாரணி கொடுக்க முடியாதுங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு போட் அவங்க கொடுத்தாங்க. எதுனா அந்த ஃபஸ்ட்டு நேவல் போட் ஐஎன்எஸ்வி மகதி, அதுதான் ஃபஸ்ட்டு நேவல் போட்டாக இருந்துச்சு இல்லையா, அதை கொடுத்தாங்க. அது எப்போனா 2016 and 17 மொரீஷியஸ் அவங்க போகிறாங்க இங்கேருந்து. அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப் டவுன் டு டிசம்பர் 2016. கேப் டவுன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அது கீழே. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு மொரீஷியஸ் போனாங்க, அடுத்து கேப் டவுன் in 2016. We were trained for almost 3 years to prepare for voyage. ஸோ டோட்டலாக 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. போட் வாஸ் ஓல்ட், இட் ஹேட் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். ஒரு புது போட்டில் வந்து எந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாலும் சரியாக வராதுங்கிறனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பழைய போட். அதில் வந்து மைனர் லீக்கேஜஸ், ரிப்பேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா சடனாக வந்து வரும்போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத போது ட்ரைனிங் செஷன்லேயே அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. So the trip was a tutorial for us how to manage food, water and even electricity to the big voyage. ஸோ அவங்களுக்கான உணவு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே லிமிட்டடாக கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்படி கொடுத்தாங்க? உணவு, ஃபுட், எலக்ட்ரிசிட்டி எதுக்காக லிமிட்டடாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பிக் வாயேஜ், ஒரு லாங் ட்ரிப் போகும்போது அவங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது? வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. Out of 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. ஸோ 30 பேர் அதில் அப்ளை பண்ணதில் இவங்க 6 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. எதை வச்சுன்னா, ஒரு மினிமம் திங்ஸை வச்சு எப்படி வந்து அவங்க சர்வே ஆனாங்க அப்படிங்கிறது. பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடல் பயணத்தில் எல்லாமே அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்கிறனால அதை வச்சு அவங்க எப்படி சர்வே பண்ணாங்கங்கிறது ஒரு நார்ம்ஸில் ஷார்ட் லிஸ்ட் இவங்க 6 பேர்த்து எடுத்திருக்காங்க. The crew was mentored by Commander Dilip Dande. ஏன்னா அவருக்கு தான் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகாஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு நேவல் ஐஎன்எஸ்வி மகதியை வந்து ஓட்டிருக்காரு, சர்க்கம் நேவிகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணார். ஹீ இஸ் த சீஃப் கமாண்டர். பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் sea, I even had second thoughts about joining the team. ஸோ அவர்
அந்த கடலில் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு செகண்ட் தாட் கூட வந்துச்சு, நம்ம பேசாமல் இதிலேருந்து விலகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போவும் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அவங்களோட தாட்லேருந்து வெளியே வந்து. How did your family member react when you told them about this expedition? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா ஆஸ் அ உமன் நார்மலாக வெளியில் போகிறதுக்கே பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாத போது கடல் பயணமாக நீங்கள் எப்படி அவங்க விட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. Our family members did have a hard time, but that was because most of them had never ever seen the sea. நிறைய பேருக்கு வந்து கடல்னால் என்னன்னே தெரியாது. ஸோ அவங்கள ரொம்ப தயங்குனாங்க வெளிவிடுறதுக்கு. 4 of us are from the mountains. ஸோ ஹில்லி ரீஜியன்ஸ்லேருந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை கடலை பார்க்குறக்கு. The first time my parents saw the ocean was when I invited them to visit. வந்து பாருங்கன்னு நான் சொல்லும்போது என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்கன்னு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. பட் ஒன்ஸ் தே saw we were doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. அதுக்கப்புறம் வந்து பார்த்து எங்களை நாங்களே பார்த்துக்கிறதையும் எங்களோட ட்ரைனிங்கை பார்த்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து போகிறதுக்கும் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம்ஸ் அண்ட் ஹவு டு யூ ஒர்க் டு அச்சீவ் தம்? உங்களுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஐ டிடன்ட் see out for the destination, it was journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grasped that completely. ஸோ இந்த டாஸ்க் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அல்டிமேட்டாக இந்த ஜேர்னி வந்து ஒரு பெஸ்ட் ஹானஸ்டியாக அவங்க நினச்சாங்க. ஏன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இவங்க ஒரு 6 பேர் வந்து சர்க்கம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். பெண்கள் 6 பேர். ஸோ அந்த டெஸ்டினேஷனை அவங்க வந்து ஒரு நல்லா ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க எந்த இதையும் செட் பண்ணலை. இந்த 6 அந்த ஃபுல் ரவுண்ட் ஆஃப் திஸ் குளோபை சுற்றி வர்றதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எந்த லைக் இந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரணுங்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணமே தவிர மற்ற எந்த ஆக்சிலரி ரிப்பல்ஷனையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் உண்மையாக இருக்கணும். அதை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறத மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அவங்களோட இன்டென்ஷன் இருந்தது இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. சொல்கிறாங்க, சரி என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு குவாலிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யோர்ஸ் தட் எனேபிள்ட் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணதில் யாரோட சப்போர்ட்டும் வேண்டாம், எந்த அசிஸ்டன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலைன்னா என்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. whenever the wind dropped, it wouldn't have take me even the fraction of second to switch on the engine and stay let's go 1 mile ahead. ஸோ இது வந்து டோட்டலாக விண்டை பேஸ் பண்ணி உருவாக்குனது இல்லையா, விண்ட் எனர்ஜியை நான் கன்வென்ஷனல் எனர்ஜி பேஸ் பண்ணி. பட் எனி எமர்ஜென்சி தே கேன் யூஸ் மெஷின்ஸ், டீசல் என்ஜின் யூஸ் பண்ணலாம். பட் அவங்க அந்த டைம்லேயும் பண்ணலை. டோட்டலாக அவங்க ஷி வாஸ் வெரி ட்ரஸ்ட்வர்த்ஃபுல். அந்த என்ஜினை அவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணவே இல்லை. லெட்ஸ் கோ அதை பண்ணி போயிருக்கலாம், ஆனால் பண்ணலை. பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்ட் மீ அண்ட் செட் தட் யூ ஹாவ் டு பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உனக்கு நீ நேர்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன். அதனால் நான் அதை பண்ணலை. அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி. ஸோ எனக்கு நான் ரொம்ப நேர்மையாக எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டனோ அது மாதிரி நான் பண்ணேன். ஐ எம் கிளாட் தட் we were able to finish it successfully without the use of the engine at all. ஸோ என்ஜினே யூஸ் பண்ணாமல் 254 நாளும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினேன். அதுதான் எனக்கான மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஆஃப் த க்ரூ, ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம்? ஸோ நீங்கள் தான் அந்த க்ரூவோட டீம், இதை எப்படி இன்வால்வ் பண்ணினீங்க? we have all sailed and trained the same amount. நாங்கள் 6 பேருமே ஒரே மாதிரி தான் வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டோம். நாங்கள் எல்லாருமே ஓட்டுவோம். and everybody has their own way of dealing with the situations, but that was a good thing. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் ஃபேஸிங் கேப்பபிலிட்டி இருக்கும். அதை எல்லாருமே நாங்கள் பண்ணணும். we could discuss different way of solving. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணி சால்விங் எ ப்ராப்ளம், சூஸ் த பெஸ்ட் ஒன். அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ என்னோட ஒரு வழியான ஒரு
பாதையை மட்டும் நம்பாமல் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்ளம் சால்விங் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாயல் குப்தா, when you are out at the sea, teamwork is the most important in the middle of the crisis. ஸோ வெளியில் நம்ம இருக்கும்போது தான், அதுவும் கடலில் இருக்கும்போது டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான பிரச்சனை அப்போது. ஈவன் டியூரிங் த ஸ்டார்ம் when 3 people would be out on watch, the other 3 would inside wouldn't be able to rest. ஸோ ஒரு ஸ்டார்ம் வரும்போது 6 பேரில் 3 பேர் வெளியே நின்று பார்ப்போம், 3 பேர் உள்ளேருந்து அந்த வண்டியை போட் ஓட்டுவோம். அப்போ தான் வந்து அதை சமாளிக்க முடியும். அந்த 6 women போனப்போ ஸ்டார்ம் வந்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, 3 பேர் வெளியே இருந்து பார்ப்போம், 3 பேர் உள்ளே இருக்கோன்ட்டு. ஸோ 3 பேர் இப்போ வந்து வெதர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்க வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. இதில் 3 பேர் வந்து உள்ளே இருந்துட்டு சமைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 20 hours அவங்களோட டேஸ் வந்து இப்படி போச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் ஸ்டார்ம். அவங்க வந்து உள்ளே உட்காரக்கூட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப புயல் பயங்கர ஜாஸ்தி இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். we were able to overcome those challenges. அந்த மாதிரி சேலஞ்சஸ் கூட நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தோம். how adventurous was your trip? எவ்வளோ தூரம் உங்களோட ட்ரிப் வந்து அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு? When we were crossing the Tasmania Sea, we witnessed the brilliant southern lights from sea. It was rare to watch those months, that too from sea. அந்த டாஸ்மான் சி நியர் டு நியூசிலாண்ட் இருக்கிற ஒரு சீல அந்த லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ், இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹோல் ஸ்கையே வந்து க்ரீன் கலராக தெரிஞ்சிருக்குது. அது கடல் வழியாக பார்க்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இட் வாஸ் வெரி ரேர் டு வாட்ச் தோஸ் மொமெண்ட்ஸ் தட் டூ ஃப்ரம் சி. கடல் வழியாக அது பார்க்கும்போது ரொம்ப ரேராக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. ஸோ டோட்டலாகவே ஒரு க்ரீன் லைட்டாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. There was a bioluminescence, dolphins swimming in the wake of a boat like our neighbors and variety of sea creatures. bioluminescence அப்படிங்கிறது அந்த கடல் உயிரினமே வந்து அது ஒரு சின்ன வைப்ரேஷன் அந்த வயிற்று பக்கம் இருக்கும்போது ஒரு லைட்டிங்காக வரும். அதையும் அவங்க பார்த்தாங்க. ஸோ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த பாடி ஆஃப் கிரியேச்சர்ஸ். ஸோ கடலில் இருக்கிற சில இதில் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற லைக் மின்மினி பூச்சி மாதிரி இந்த மாதிரி லட்சக்கணக்கான இது பார்க்கும்போது அந்த ஹோல் ஏரியாவே இந்த மாதிரி லைட்டிங்கோடு இருக்கும். அதையும் அவங்க பார்த்தாங்க. வந்து ஸ்விம் பண்ணது, அதே மாதிரி நிறைய டெட் ஸ்போம்ஸ், இந்த எல்லாமே வேலோட பெரிய திமிங்கலத்தோட டெட் ஸ்போம்ஸோட அவங்க பார்த்தாங்க. அண்ட் வி தாட் இட் வாஸ் அன் ஐலாண்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, அது வந்து ஐலாண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் நாட் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ whenever we spotted something in the sea we had googled it and learned about that one. ஸோ அவங்க எல்லாமே ஃபெமிலியராக இருக்க முடியாதுங்கிறதுனால சில விஷயங்களை அவங்க கூகுள் பண்ணியும் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க சொல்கிறாங்க. ஹவு டிட் யூ க்ரூ ஸ்பெண்ட் டைம் இன் த சீ? ஸோ கடலில் உங்களோட டைமை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? அவங்க சொல்கிறாங்க, ஸ்வாதி சொல்கிறாங்க, டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ் அண்ட் கெப்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிஷியஸ் லைக் கோல்கபாஸ்ங்கிறது த நேம் ஆஃப் பானிபூரி அண்ட் கேக்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லா டைமும் ஃபுல்லாக
வண்டி போட் ஓட்டிகிட்டே இருக்கும்போது சில சமயம் போர் அடிக்கும்போது அவங்க எப்படி வந்து அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கிட்டாங்கன்னா சம் பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க, சமைச்சாங்க, அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து இவங்க வந்து பிக்சர்ஸ் வந்து வெளியில் தெரியப்படுத்தினாங்க, போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. We also read books and when the weather was pleasant did some quilling and craft work. அந்த பேப்பர் ஆர்ட் மாதிரி பண்ணுறது தான் quilling and craft work, அது எல்லாமே பண்ணாங்க. While team leader Joshi read comic and Ramayana during her journey. வர்த்திகா ஜோஷி வந்து காமிக்ஸ் ராமாயணம் எல்லாம் படிப்பாங்க. I loved cooking as well. I indulged in baking. So Swati loved cooking, so she cooked. I also liked crafting a lot and I used to make lamp shades அவங்க பண்ணாங்க. I love it when people appreciate the food and when I cook. ஸோ அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய சமைச்சாங்க. தட் வாஸ் பாசிபிள் என்னெல்லாம் அவங்களால வந்து லேண்டில் சமைக்க முடிஞ்சுதோ அதெல்லாமே போட்லேயும் செஞ்சாங்க வித் their லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஜோஷி கண்டினியூ பண்ணுறாங்க. 6 இஸ் அ கிரேட் நம்பர். 6 பேர் நாங்கள் இருந்தோம் இல்லையா, ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளேயே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டோம். வி வாட்ச்ட் மூவிஸ், லிசன் டு மியூசிக் அண்ட் யூ won't be some of our goodies the crew rustled up in our tiny pantry even while sailing in rough sea. ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, எங்களுடைய 6 மெம்பரில் நல்ல சமைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ரஃப் சீஸில் கூட அவங்க சூப்பராக சமைச்சு கொடுத்தாங்க. வி மேட் பராத்தாஸ், பேக்ட் கேக்ஸ், பிரெட்ஸ் அண்ட் ஈவன் ஹல்வா, ரசகுல்லா, இது எல்லாமே அவங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. We celebrated festivals at sea when we think about now on land. இப்போ நிலத்தில் இருந்தால் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினச்சி அவங்க அதையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. We celebrated 3 birthdays including the first birthday of the boat. ஸோ போட் தயாரிச்சனாலையும் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க மெம்பர்ஸ்குள்ளே 2 பேர்த்துக்கு. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஓஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்வேட்டர் லைன் அவங்க கிராஸ் பண்ணும்போதும் சரி, இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அவங்க கிராஸ் பண்ணும்போதும் சரி, அவங்க வந்து அந்த டேஸை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இது வந்து நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்க வேர்ல்ட் லெவலில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த டேட், இந்த லைனுக்கு இந்த சைடு வந்து ஒரு டேவும் இந்த சைடு ஒரு டேவும் வந்துடும். இது வந்து நமக்கு லேட்டாக வரும், இது முன்னாடி அட்வான்ஸ்டாக போகும். ஸோ நியர்லி 12 hours டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல ஒரு டேட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டேட் வந்துடும். ஸோ இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இது வரைக்கும் ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸோ என்ன உங்களோட இந்த ஹோல் கண்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு? ஸ்வாதி சொல்கிறாங்க, we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. இந்த ஹோல் கண்ட்ரி எங்களை வந்து யோசிச்சுட்ருக்காங்க நாங்கள் எப்படி போயிட்டுருக்கோமோன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எந்த ட்ரபிளில் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சுனா வருத்தப்படுவாங்க. ஸோ நாங்கள் எதையுமே வெளியே கொண்டு வரல. we knew that it is going to happen, but the people out there did not know of challenges we are facing, what kind of. So one of the motivates that we kept in mind was that we did not want to frighten them. ஸோ நிறைய சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், எதுவுமே அவங்களுக்கு வெளியில் தெரியாது, பட் தெரிஞ்சு அவங்க வருத்தப்படுவாங்க. அதை வந்து நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் விரும்பலை, பயப்பட வைக்க விரும்பலை. ஸோ we decided that once the circumnavigating was over, we are going to show that what we have actually gone through. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இது எல்லாத்தையும் சொல்லலான்னு முடிவு பண்ணி நாங்கள் கீப் ஆன் கோயிங் தட் நாங்கள் எந்த ப்ராப்ளத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? உமனாக நீங்கள் இந்த எக்ஸ்பெடிஷனை எப்படி உணர்றீங்க, எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. It's a matter of great honor. We couldn't have imagined anything better of our cast of course. We being an all women team, it is a great boost to women in the country. இதை வந்து நாங்கள் வந்து இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஹானர் எங்களுக்கு. ஸோ உமன் டீமாக இது வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக தான், ஒரு ஊக்கமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் அ செயிலர்ஸ், ஒரு செயிலர் அதை ஓட்டுறவங்களா, கடல் ஓட்டுறவங்களா செயிலர்ஸாக இருக்கும்போது, ஆஸ் அ செயிலர் ஹேஸ் சீன் தட் sea doesn't discriminate between genders. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் உமன் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியும், ஆனால் கடலுக்கு இது வந்து எந்த ஜெண்டரும் தெரியாது, ஆணா பெண்ணான்னு தெரியாது, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல், அது வந்து ஜெண்டர் நியூட்ரல் தான். வி ஹாவ் ரியலைஸ் தட் ஜெண்டர் டஸ் நாட் ப்ளே எ ரோல் இன் செயிலிங். ஸோ பெண்கள் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் வந்து என்றைக்கும் ஸ்மூத்தாக இருக்க போகிறதில்ல.
இருக்கவும் முடியாது. ஸோ அது ஜென்ரல் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நாங்கள் ஆஸ் லைக் அ மேன் நாங்கள் வந்து அதை பண்ணோம், சக்ஸஸ் பண்ணோம், சேல் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் டு பூஸ்ட் த மொரேல் இன் த கண்ட்ரி அண்ட் ஃபார் மோர் டேக் அன் அட்வென்ச்சர் லைக் சேலிங். நாங்கள் பண்ணது வந்து மற்ற பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். சேலிங்கில் பெண்களும் அட்வென்ச்சரஸாக எடுத்துகிட்டு வரணும். ஐ ஃபீல் இட் இஸ் அ கிரேட் தேன் அண்ட் ஆல் விமென் டீம் ஹேட் பீன் ஃபார்ம் டு அண்டர்கோ திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ ஒவ்வொரு பெண்களும் இதில் வந்து வரணும், நிறைய அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரத்திகா ஜோஷி சொல்கிறாங்க. ஸோ திஸ் 6-member டீம் அவங்க ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. 2017லேருந்து 18 254 days 6-member டீம். அவங்க வந்து மக்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் கேன் அச்சீவ் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு த நாரி சக்தி, உமன் பவர். ஸோ இட் ஷோஸ் த டோட்டல் எம்பவர்மெண்ட் ஆஃப் த உமன். இந்த லெசன் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ பெண்கள் நினச்சா எது வேணால் பண்ண முடியும் ஈஸியாக. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 6 பேர்த்தில் பல பேர்த்துக்கு ஸ்விம்மிங் தெரியாது. இந்த 3 வருஷத்தில் அவங்களுக்கு ட்ரைனிங் செஷனில் தான் ஸ்விம்மிங்கே கற்றுக்கிட்டாங்க, படகோட்டை கற்றுக்கிட்டாங்க, அதை ரிப்பேர் பண்ணுறது கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே கற்றுக்கிட்டு 3 வருஷத்தில் அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா எவ்ரி ஒன் கேன் சக்ஸஸ் இன் தேர் லைஃப். அதுதான் இந்த ப்ரோஸ் நமக்கு சொல்லியிருக்கு. தேங்க்யூ.